இன்று வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, அதாவது உலக மனநல ஆரோக்கியத்துக்கான நாள். இந்த இயருக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் டு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மென்டல் ஹெல்த் கேர் சர்வீஸராக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் எங்களோட பாடியில், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி நாங்கள் எவ்வளவு யோசிக்கிறோமோ, அதுக்காக ஒரு ஃபிசிஷியன் கிட்ட நாங்கள் போகிறோமோ, அந்த அளவு எங்களோட மென்டல் ஹெல்த் பற்றி நாங்கள் யோசிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு குவெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. நாங்கள் ஒரு கவுன்சிலர் கிட்ட போகிறதுனால எங்களை மென்டலி அன்ஃபிட்டாக நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு மென்டல் கேர் தேவைப்படும் போதும் கூட வீட்டிலேயே தங்கிடுறாங்க. பட் எங்களுடைய பாடியில் 70% ஆஃப் ஃபிசிக்கல் இல்னஸ் வரதுக்கான மெயின் ரீசன் எங்களுடைய மென்டல் ஹெல்த் சரியாக இல்லாதது தானாம். ஸோ இன்றைய மென்டல் ஹெல்த்துக்கான டே அப்படின்றதுனால நான் ஸ்பெஷலாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தால், இல்லைனா உங்களால் சரியாக கொஞ்சம் டெசிஷன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியலை அப்படியா இருந்தால், கண்டினியூவாக நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா, இல்லை உங்களால் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்க முடியவே மாட்டேங்குது அப்படியா இருந்தால், இல்லைனா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தால், கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் கேர் சர்வீஸ்க்காக போகிறது தப்பே இல்லை. உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கரியர் ப்ராப்ளம்ஸ், இல்லாட்டி உங்களோட எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸ், இல்லைனா உங்களோட ஃபேமிலியில் உங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரியான நேரங்களில் நாங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருப்போம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக யாரோட சரி, அதாவது ட்ரஸ்ட் வர்தியான ஒருத்தவங்களோட கதைச்சிங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ரெஷர் லெவல் கொஞ்சம் சரி குறையலாம். ஸோ ஒரு கவுன்சிலர் கிட்டேயோ, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டேயோ, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ, ஒரு தெரபிஸ்ட் கிட்டேயோ போகிறது எந்த விதத்துலையும் எங்களுடைய தரங்களை குறைக்காது. ஸோ எப்பயுமே உங்களுடைய மென்டல் ஹெல்த், அதாவது உங்களுடைய இன்னர் பீஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்சோ நோ ஃபியர் ஃபார் கவுன்சிலிங். குட் டே.